நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து MS தோனி 2011 உலகக்கோப்பை ஜெயிச்சதுக்கப்புறம் 2012 இந்த படத்தினுடைய ஸ்கிரிப்டை ஆரம்பிச்சிங்களா? யூ வெயிட்டட் ஃபார் இந்தியா டு ஒன்ஸ் அகேன் வின் அ வேர்ல்ட் கப், இஸ் இட்? T20 வேர்ல்ட் கப் இன் 2024 அப்புறம் தான் நான் 2025 இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சிங்களா? வாட் இஸ் திஸ் கார்மிக் கனெக்ஷன்? வணக்கம், நைஸ் டு see all of you here. ஒரு ப்ரொடியூசர்லேருந்து டைரக்டராக மாறின ஒரு டைம், ஹாப்பி டு see all of you. இது ஆக்சுவலாக ஒய் நாட் ஆரம்பிச்சதே வந்து நான் ஆர்கிடெக்ட் ஆக்சுவலாக, அண்ட் when I wanted to get into the films, I wanted to direct. பட் ஒரு 35 வயசில் திருப்பியும் அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒய் நாட் ஸ்டார்ட் அ ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ன்னு ஸ்டார்ட் பண்ணது தான் ஒய் நாட்டு. ஸோ ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ டைரக்டர், பட் அதை கற்றுக்கிறதுக்காக படம் ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தேன். பட் ஐ ஃபவுண்ட் அதுவே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக க்ரியேட்டிவாக இருந்தனால தட் ஜேர்னி டுக். அண்ட் ஒரு வாட்டியும் ஒரு படம் முடிச்சுட்டு அப்புறம் இந்த டெஸ்ட்டை வந்து நான் இது 2012 எழுதினது ஆக்சுவலாக. அண்ட் ஐ பீன் ட்ரைங் டு செட் இட் அப் சின்ஸ் தென். பட் அடுத்தடுத்த படங்களோட ரிக்குவயர்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு. அண்ட் ஐ திங்க் ஃபைனலி இந்த ஃபில்ம் வந்து நீடட் மீ டு மெச்சூர். It was a lot of character understanding, and I needed to go through life. I needed to go through tests. எனக்கு பல டெஸ்ட் நடந்துச்சு through my 15 years in the film industry. So I think எனக்கு அந்த டெஸ்ட் வரலைன்னா அந்த கேரக்டர்ஸோட டெஸ்ட் என்னால் புரிஞ்சிருக்க முடியாது ஆக்சுவலாக. ஸோ ஐ திங்க் as a producer I've gone through a lot of testing times. So I think this is the perfect time. அந்த டெஸ்டிங் டைம்ஸ் இருந்ததுனால தான் அவங்களுடைய பெஸ்ட் டைம்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு எங்களுக்கு தோணுது. ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. ப்ளீஸ் டு டேக் யுவர் சீட் அண்ட் ஜாயின் அஸ். மியூசிக். இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இஸ் a debutant. பல வருஷமா அவங்களுடைய குரல் மூலமா பாடல்களுக்கு சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்போ இந்த படத்தினுடைய முழுமையான இசைக்கு அவங்களுடைய உமன் பவரை கொடுக்கறதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இசை அமைப்பாளர் சக்தி ஸ்ரீ கோபாலன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். Thrilled for you. Please do join us. அடுத்ததா, the man who is responsible for bringing this fabulous team together. Let's welcome the CEO of Why Not Productions and the producer of the film Test, Mr. Chakravarti Ramachandra. On stage, starting with Netflix Maria Singer Penmani, Monica Shergill. Mobile phones யாருக்கு இருக்கு? ஃப்ரண்ட்ல தெரியுதா? All okay? Everybody has a clean view? Can we move forward? Alright, I'll start off with Sashi. நீங்கள் வந்து ஆஃப்கோர்ஸ் ஒரு சில வார்த்தைகள் சொல்லியிருந்தீங்க, ஃப்ரம் பீயிங் அ ப்ரொடியூசர் டு டிரெக்டிங் யுவர் டெபியூ ஃபில்ம். இந்த படம் தான் ஒரு பர்ஃபெக்ட் ஸ்டோரி அப்படின்னு எப்படி நினைச்சீங்க? அண்ட் வாட் மேட் யூ சூஸ் நெட்ஃப்ளிக்ஸ் as a platform? See, I think as a producer, the first there are a lot of stories that you listen, but there are only few stories you want to tell, because that the story needs to move to storytelling, right? That so it's the producer DNA. ஒரு ப்ரொடியூசராக வந்து இந்த படம் கரெக்டுன்னு எனக்கு தோணணும். அண்ட் அந்த ப்ரொடியூசர் வந்து இந்த டைரக்டருக்கு சான்ஸ் கொடுக்கணும். ஸோ எனக்கே நான் வந்து 13 வருஷம் ஆச்சு சான்ஸ் கொடுத்துக்கிறதுக்கு ஆக்சுவலாக. ஸோ as a producer, I knew that I was correct to do this film. So the producer gave me the chance, saying, okay, you should direct this film. I mean, we've been partners with Netflix for a really long time. I mean, it's been 8-9 years since our first collaboration, and the last one, Jagmay Tandram, happened. It was a big thing for us. See, for me, my entire film journey has been a creative journey. And for me, as a first-time director with this kind of cast, to join hands with Netflix, which is a global, platform, the fact that my first film is going to reach 300 million people on day one, for me, that's a kick, right? That as a creator, there's no other joy for me than knowing that our storytelling exercise has gone to 300 million people. So it was a perfect match. A whole lot of creative people, they understand this. So the fact that they picked this film, right? They've not randomly picked. There was a creative collaboration. So it was a perfect match, and I'm so happy that we're here right now, and can't wait for the rest of the world to watch it. Fantastic. It'll have the viewership of like an India-Pakistan game worldwide, and that's how it's going to be on the 4th of April. We can't wait for it. Monica, very simply, what drew you to Test?
you know, you watch a lot of films, all of us do. You know, we read a lot of scripts and we see a lot of screenings. And you know, rarely do you have a film, you enjoy many of them and you want to share them with your audiences. But every once in a while, you know, you have a film which makes you feel and think and feel again and keep thinking after you finish watching it. I think Test was that for me, and Sashi has done a phenomenal job just putting the story together. You know, from the first frame to the last frame of the film, you're just gripped. It's intense, you lean back sometimes, and then you're biting your nails. You want to know what each character's journey is going to be. So I think it really moved something inside me, and it is a film that is going to really find a place in people's heart because of the journey of each of its characters and how you know, they move towards a situation where all of them have to test themselves as life tests them. And I think all of us in our daily lives go through that. And there's a lot of relatability in that. There's a lot of emotion in that. And that is what really drew me. And of course, I must say, I love the soundtrack. It is so beautiful. So I'm sitting with all of them talented people here. And I can just say that as Netflix, it's an honor to tell such a story. Fabulous. We all love the soundtrack. It's definitely a earworm, and we'll get Shakti to sing it for us in just a bit. That's definitely due. Maddie, she was talking about emotions, and you display intense emotions. ஆழமான உணர்வுகளை நீங்க வெளிப்படுத்துறதுல ஒரு வித்தக்காரர் அப்படின்னே சொல்லலாம். How challenging was this role and this film for you? ரொம்ப நன்றி. இதுக்கு வந்து நான் தமிழில் தான் பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆனால் அந்த படம் பல மொழியில் ரிலீஸ் ஆனதுனால ஆங்கிலத்தில் பேச வேண்டிய கட்டாயம். Can we get the sound up, please? Anyway, so முதல்ல இந்த மாதிரி கதாபாத்திரங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மேடையில் வந்து நம்ம ஒவ்வொருத்தரை ப்ரேஸ் பண்ணி நம்ம எப்படி வேலை செஞ்சோம், என்ன பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இப்போ எனக்கு தெரிஞ்சே காயம் இல்லை. படம் ரிலீஸ் ஆனப்போ நம்ம வெற்றி வரும்போது பேசுவோம். இதுதான் நான் நம்புற ஒரு philosophy. அதனால what I want to say is that after so many years in the industry, it becomes really difficult to get sure about the character you're playing. There is only one way to assure that it doesn't have a false note, and that is, and I'm going to explain this a little bit, which is we have a bandwidth in which we show our emotions in society. You know, that's from being a father to a son or a daughter or a husband or an actor or a celebrity. It's a bandwidth that you're projecting to society. But on either side of that, there is another internal self, where if you get challenged in your life, or if you get immense amount of success, you dip into those emotions which are not normally shown to public. When you do a movie like this, when you see a character like this, you can fearlessly go into that zone and bring out that real part of you to the character. So if I'm putting a little bit of Madhavan into Sara, then it's very little chances that it will go wrong. It might not go extremely right, but it will definitely not go wrong because there is a great amount of reality in that, and honestly a truth that is true to me. So that way it becomes easy to transcend the emotions during the performance. Fantastic. சார், நீங்கள் வந்து ஒரு மல்டி ஃபெசெட்டட் கேரக்டரை போர்ட்ரே பண்ணுறீங்க. நிறைய உணர்வுகளினுடைய சீசோ அவர் ஆக்சுவலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாரு. அவர்களுடைய பயணத்தினுடைய எந்த அம்சங்கள் ரெசனேட்டட் வித் யூ பர்சனலி? ரெண்டு இருக்கு ஆக்சுவலா. ஒன்று வந்து மற்றவங்க பார்வையில நமக்கு உணர்த்தப்படுற ஒரு உண்மை, இன்னொன்று நம்ம வந்து கண்ணாடியை பார்க்குறப்ப நமக்கு என்ன உணர்றோமோ அது ஒரு உண்மை. I was saying there are two realities. One that is in the eyes of people who perceive you, and the other is what you look at when you see yourself in the mirror. ஸோ இந்த ரெண்டு ரியாலிட்டிஸை நம்ம எவ்வளோ புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் நம்ம வாழ்க்கை வாழோட மெச்சூரிட்டியை நான் பார்க்குறேன். ஸோ ஐ திங்க் அர்ஜுன் அப்படிங்கிற ஒரு கிரிக்கெட்டர் இந்த ட்ரெயினில் ரிலீட் பண்ண விஷயம் இஸ் a very popular, very celebrated test cricketer. The world season is one, like all of our cricketing legends, you spend more time with them than most.
they have to get used to what the world thinks of them, how the world thinks they should play, என்ன ஷாட் அடிச்சிருக்கணும், எந்த ஓவரில் ஃபாலோ கால் பண்ணிருக்கணும், எல்லாத்துக்கும் they get 1.5 billion opinions. ஸோ அது ஒரு பக்கம் இருக்க, அவங்க தனியாக இருக்கிறப்போ when they look at themselves in the mirror, they have a second reality. So how much you balance these two is very difficult. And that part of this character really stayed with me. Like how much do you find the balance between yourself and you the way the world wants you to be? That's what I took from this character. பியூட்டிஃபுல். மீரா, சசி ஏற்கனவே சொல்லியிருந்தாரு தட் இந்த கேரக்டர் பத்மானுடைய கேரக்டர் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப மெச்சூர்ட் அண்ட் சூப்பர் டீப் ஆக்ட்ரஸால தான் ப்ளே பண்ண முடியும், அதனால தான் உங்ககிட்ட வந்தார். ஹி வாண்டட் அ nuanced portrayal. இந்த கேரக்டரில் என்ன விஷயம் உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது that you actually said yes I want to play பத்மா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி மொத்தமாக கேட்கும்போதே வந்து எனக்கு பிடிச்சிருந்தது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் தி ஆக்டர்ஸ். நான் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஐ வாண்ட் டு சே சம்திங் அபவுட் சசி, பிகாஸ் சசி வந்து எனக்கு as an actor he provided the right atmosphere to perform. He created the right ambience. So now I'm someone who internalizes my characters. When I perform, I take it in, and and I don't know how to articulate that, but something happens. There's something that happens. So I depend a lot on the director. I'm a director's actor, and I think he did something with me that I could perform. And yes, when I heard about Padma's character, Padma has different layers. She's very deep, and I don't want to say too much about it because then the character will be revealed. She has done a lot of balancing act in the film and in her thing, and I think I can only just say that much because it's a beautiful character. And thank you. அழகாக பேலன்ஸ் பண்ணுறாங்கல்ல, ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீங்கள் சொன்னீங்க அவங்களுக்கு வந்து பேசுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் ஒவ்வொரு தடவை இவங்களுடைய முகத்தை நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கும்பொழுது இவங்க பேச வேண்டாம், இவங்களுடைய முகம் தான் ஒவ்வொரு முறையும் பேசிக்கிட்டே இருக்கு. அண்ட் that's more than enough. Nice strong round of applause for a beautiful actor. We move on to சக்தி ஸ்ரீ. நீங்கள் வந்து நிறைய பாடல்கள் வெவ்வேறு ஜான்ரஸில் பாடியிருக்கீங்க, ஆனால் இந்த மாதிரி ஒரு படம் ஆல்ரெடி இன்டென்ஸ், நிறைய லேயர்ஸ், நிறைய உணர்வுகள் அப்படிங்கும் பொழுது எவ்வளோ பெரிய சேலஞ்சாக இருந்துச்சு ஒரு டெபியூட்டான்ட் மியூசிக் டைரக்டர்? எல்லாருக்கும் வணக்கம். That's actually, it's a very good question. And it was quite challenging, I'm not gonna lie. And the first time Sashi had sent me the script, I remember I think I told you this, the very first time I told you, towards the end, I was actually standing up and reading it because it was so intense, the words were literally jumping out. And then I remember, it's not just the characters. I remember coming back from New York, and I made it, I think, to maybe the last couple of days of shoot. And I hadn't seen anything, but Sid was like, "You have a big job." I was like, okay. And already the characters are so complex. The nuances, what they're going through, all the gray areas. It was so nuanced. And then I saw the first cut and I was like, well, oh my God, I have a big job. Because all of them have absolutely killed it and breathed in so much life to these characters who until then I had just seen through Sashi's words and vision. So it was not easy because there's so many tender moments where you see the humanity of people just come through. And we are all, that's the common denominator, right? We have this whole lived human condition of our struggles and what to do and what not to do. And sometimes what not to do defines us more, I would think.
And I think all these characters are living, breathing totems of just that. ஸோ நீங்கள் இசை அமைக்கும் போது கூட வாட் நாட் டு டூ அப்படின்னு ஃபர்ஸ்ட் முடிவு எடுத்துட்டீங்களா அண்ட் தென் வாட் டு டூ அப்படிங்கிறத நீங்கள் ஆக்சுவலி எஸ் லைக் நிறைய வாட்டி நாங்கள் மியூசிக்காக மீட் பண்ணும்போதும் அண்ட் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் திங்ஸ் ஐ ரிமெம்பர் டியூரிங் டேபிள் ரீட் செஷன் தட் சஷி ஹட் செட் ஃபஸ்ட்டு ரூமுக்குள்ள வந்து இதுதான் ஃபஸ்ட்டு சொன்னார் ஹி இஸ் லைக் we are all filmmakers our no this is good. பாடுமா perfect. Okay, great. So one of the first things that Sashi had mentioned was we are all filmmakers. Our medium is different, and he imagined whether it's the DOP or the sound designer or the music, like every department or every vertical to like kind of amplify the storytelling. And I think that was such a beautiful vision to have, and I feel like his creative vision was incredible. So many times in our discussions, it was also like what not to do was a huge part, and I think it kept bringing us closer to what actually is the fabric and the color of this film through sound and through music. Fabulous. We'll speak to the producer now, Chakravarti Ramachandra. In the padam and the theme that it deals with, யாருக்கு இது ரொம்ப அப்பீலிங்காக இருக்கும்னு நினைக்கிறீங்க? What do you think this film and the themes it deals with, who do you think it will appeal to? Evening everyone. Test deals with basic human emotions, so I think there is something for everyone to take. If I have to specify, then anyone who enjoys gripping dramas and who follows cricket, they will be in for a clean family entertainment. So that's the thing. Okay. Monica, I have to say Netflix had an incredible 2024 and has opened 2025 with a banger as well. What is the secret sauce? What's the secret of the success? I think there is, to begin with, no secret sauce. We learn every day and we aim to please every day. I think entertaining our audiences is something that's a continuous journey. And I'm just glad that we have an opportunity to tell some of the best stories on Netflix. We sub and dub in more than 35 languages, and that helps us, take South Indian cinema to the north of the country, bring cinema from the north to the south, to take all the stories that we tell in India to different parts of the world. I think the way Indian stories have been able to go deeper within India and travel around the world through streaming on Netflix has been truly, revolutionary, I would say. We've had so many amazing films. I think we had last year itself, we had a phenomenal Tamil slate. We had a lot of blockbusters, a lot of award-winning cinema. Just recently, we have the blockbuster Dragon on Service. We had Amaran a couple of months ago, Melagan. We have Vida Miyarachi. We've had so many films, and also I would say that telling original stories in Tamil, in Telugu, in Hindi, and really being able to reach audiences through all formats, whether they are documentaries, they are reality shows, they are films, they are series, is something that brings us closer to understanding our audiences more, to all your needs. Everyone's Netflix is different. I say it often. We all have our version of Netflix, and I think that's what we aim to do on the service, and that's how we are able to tell so many successful stories, because we work with brilliant talent and also we try to get closer to the audience's taste and mood. So we've had a wonderful 2024. It was an absolutely smashing year, and 25 has begun very well too. And I'm sure Test is going to really hit the ball out of the park. It's a sixer for sure. And I really hope all of you feel that it is a sixer, because it's really like, I keep saying, it's a film that stays with you. And what is said in the trailer also, Sashi, you start the film with that in that moment, are you a hero or a villain? All of us have that question in life when we make that
real choice of what we want to do, what are we willing to give up for our dreams. So I think when you see the film, you're all going to ask that question to yourself, that what are you willing to give up. So I'm just waiting for 4th of April. Fabulous. It's going to be introspective as well, and we can't wait for that. இப்போ சிட் அண்ட் மேடி இங்கே இருக்கும்பொழுது கேட்டே ஆகணும். இவங்க 2 பேருமே சேர்ந்து ஒரு படத்தில் நடிச்சாங்கன்னா அது ஒரு கல்ட் ஃபேவரட்டாக மாறிடுது. We have 2 instances. அதே மாதிரி இந்த படங்களில் ஓவர் தி இயர்ஸ் நீங்கள் ஒவ்வொருத்தரை பற்றி என்ன விஷயங்கள் கற்றுக்கிட்டீங்க? I just want to go into like a nice casual light content that they can make viral. நீங்கள் சொல்லுங்கள். என்ன கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்டீங்க. ஸோ நான் பதில் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அவர் என்கிட்ட கற்றுக்கிட்டாலும் இல்லையோ, நான் சினிமா சேர்ந்த முதல் நாள்லேருந்து நான் அவர்கிட்டேருந்து கற்றுட்ருக்கேன். பிகாஸ் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வாழ்க்கையில் முதல் முறையாக ஒரு ஃபிலிம் செட்டுக்கு போகிறேன். அந்த செட்டில் ஹீரோ அவர் தான். ஸோ நான் முதல்ல பார்த்த ஹீரோ மேடி. அண்ட் என்னை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக அவர் பார்த்ததுலேருந்து இன்றைக்கி 2 பேரும் ஒரு படத்தில் சேர்ந்து நடிச்சிருக்கோம். மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு. Maddie has been an incredible part of my journey as working in films for the last 25 years. And என்னை பொறுத்த வரைக்கும் he is an industry veteran. நிறைய பேர் வந்து அவர் எப்பவுமே பார்க்கறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காரு, எல்லாருமே ஜாலியாக பேசுவார். அதனால சில சமயம் I think we forget to give a veteran the respect and standing he has earned and deserved. So Maddie, thank you for being so awesome. And நாங்கள் இது வரைக்கும் சேர்ந்து பண்ண படங்கள் வரிசை. முதல் படம் கன்னத்தில் முத்தமிட்டால், நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் ஹீரோ. 2வது படம் 1000 எழுத்து, 2 பேரும் சேர்ந்து நடித்தோம். 3வது படம் ரங்கே பசந்தி, அதில் வந்து நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக நடிச்சிருக்கோம். 4வது படம் இந்த டெஸ்ட். ஸோ நான் ஃபர்ஸ்ட் டே மேடியோட இந்த படத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறப்போ the first thing I told him was, Maddie, no pressure. Because நம்மளே நம்மள ப்ரெஷர் போட்டுட்டோம்னா பர்ஃபார்மன்ஸ் வராது. ஸோ ஐம் ரியலி ஹாப்பி டு ஷேர் த ஸ்க்ரீன் வித் ஆர் மாதவன். ஹீஸ் அன் இன்க்ரெடிபிள் ஆக்டர் அண்ட் ஹீஸ் கான்ஸ்டன்ட்லி அடாப்டிங் அண்ட் கான்ஸ்டன்ட்லி. அவர் ஒரு சொன்னார் பார்த்தீங்களா, நான் திரும்பவும் ரிப்பீட் பண்ண ஆசைப்படுறேன். நான் ஒரு பர்ஃபார்மன்ஸ்குள்ளே கொஞ்சம் மாதவனை இறக்கினேன்னா அது பொய்ய ஆகாதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்கிறாரு. ஏன்னா அவர் வாழ்க்கையை பார்த்துருக்காரு. ஒரு ஃபேமஸ் ஆக்டர், அவர் தான் ஒரிஜினல் சாக்லேட் பாய், ஹார்ட் த்ராப், எல்லாமே அவர் தான். லவர் பாய், எந்த வார்த்தை நான் இதெல்லாம் வந்து 20 வருஷமா எனக்கு சொல்லாதீங்க, இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி கூப்பிடாதீங்கன்னு சொன்ன எல்லா வார்த்தையும் ஃபர்ஸ்ட் அவர் கேட்டிருக்காரு. ஸோ அவர் வந்து ஹீஸ் லிவ் ஹிஸ் லைஃப் அண்ட் ஹீஸ் வெரி வெல் ரெட், ஹீஸ் வெரி அவேர், ஹீஸ் வெரி கைண்ட். ஸோ அவர் சுற்றி இருக்கிறவங்களை அவர் பார்ப்பாரு, ஹி நோட்டிசஸ் திங்ஸ். அதை வந்து அவரோட பெர்ஃபார்மன்ஸில் அவர் நடிப்பாக கொண்டு வரப்போ அதில் அவர் மாதவன் அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்ஸை கொண்டு வரப்போ அது பொய் ஆகாது, எப்போவுமே அதில் ஒரு உண்மை இருக்கும். ஸோ ஒரு விதத்தில் அவரும் ஒரு மெய்யழகன்னு நீங்கள் சொல்லலாம். ஏன்னா அவர் எல்லாத்தையும் உண்மையை கொண்டு வர ஒரு முயற்சி செய்வார். ஸோ ரியலி அமேசிங் டு பி ஆன் தி ஸ்டேஜ் வித் ஹிம். அண்ட் இந்த படத்தில் எங்களோட காம்பினேஷன் பற்றி நான் ஐ டோன்ட் வாண்ட் டு ஸ்பாயில் எனிதிங் ஃபார் யூ. நீங்கள் படம் பார்க்குறப்போ யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் தட் only 2 actors who know each other very well, who trust each other a lot, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பண்ண ஒத்துப்பாங்க. ஸோ தேங்க்யூ மேடி so much for being a part of this with me, and we've really had fun doing this film. And I have no doubt that என்ன சொல்கிற ரிலீஸ்க்கு முன்னாடியே நம்ம ரிசல்ட் சொல்லக்கூடாது, பட் நீங்கள் சொன்ன வரிசையில் இருக்கிற உண்மை, நீங்கள் சொன்ன வரிசையில் இருக்கிற சினிமா மேலே இருக்கிற ஒரு பிரியம், அது கண்டிப்பாக இந்த படத்துலையும் உங்களுக்கு தெரியும். அண்ட் அவரோட பர்ஃபார்மன்ஸ் இஸ் சிம்பிளி அவுட்ஸ்டாண்டிங் அண்ட் ஐ கான்ட் வெயிட் ஃபார் everyone to watch it and agree with me. பியூட்டிஃபுல்லா சொன்னீங்க, பிரமாதமா சொன்னாரு. சரி, it came straight from the heart அப்படின்னு எங்களால உணர முடிஞ்சது. நீங்க சிட் பத்தி அப்சர்வ் பண்ண விஷயங்கள், and how was it to work with him once again, மேடி, அதை பத்தி சொல்லுங்க. இந்த பதிலோட இந்த அன்புக்கு நான் எப்படி பதில் சொல்றதுன்னு தெரியாம நான் மாட்டிருக்கேன். இப்போ ஐ திங்க் ஐம் வெரி டச்ட் to get this sort of a compliment from people who you work with and your contemporaries, even though I'm senior to you, is one of my biggest blessings, and I think I take a lot of energy and strength from your thoughts. Thank you very much. நானும் சித்தார்த்தும் அவர் சொன்ன மாதிரி கன்னத்தில் முத்தமிட்டால், அதுக்கு முன்னாடி 5 எழுத்து கன்னத்தில் முத்தமிட்டால், தொடர்ந்து நாங்கள் ரங்கி வசந்தி இப்போ டெஸ்ட், இதை ஜிங்க்ஸ் பண்ணாமல் வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அதே மாதிரி அந்த ஒரு லக்கும் அந்த ஒரு ஐகானிக் ஸ்டேட்டஸும் தொடர்ந்துட்டோம். சிஎஸ்கே மாதிரி ட்ரோஃபி அடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமாங்க. படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அதை பற்றி சொன்னால் எனக்கே கொஞ்சம் ஒரு ஜிங்க்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நான் வந்து அதை பற்றி அவ்வளோவா சொல்ல மாட்டேன்.
பட் நீங்கள் சித்தார்த்தை பற்றி என்கிட்ட கேட்டீங்க. சித்தார்த்தோட மிகப்பெரிய ஒரு நான் அட்மயர் பண்ணுற ஒரு குவாலிட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, he wears his emotions on his sleeves. நிர்பயமா அவர் வந்து the amount of tenacity that he has, the amount of grit that he has to follow his passion. இரண்டாவது ரொம்ப படித்தவர், அவருக்கு வந்து இசை நான் ரொம்ப நல்லா இருக்கும். அவர்கிட்ட நான் வந்து ரங்கே பசிட்டியில் டிஸ்கஸ் பண்ணும்போது உன் பாட்டு இப்படி இருக்குது, அந்த பாட்டுலாம் எப்படி பண்ணியிருக்காருன்னு அவரை நிறைய விஷயங்கள் என்னை புரிய வச்சிருக்காரு. அப்படி ரொம்ப என்கிட்ட ரொம்ப பணிவாக இருப்பாரே தவிர I'm in awe of his knowledge and I'm in awe of almost every subject that you give him he can talk on. And அப்படி இருக்கிறவங்களை வந்து ஒரு நல்ல நடிகனாக தான் இருக்க முடியும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. And he's always been this extremely loving, very respectful, very even though he's a superstar in his own state, he's known all over India because of the movies that he's done. He's always made me feel like I'm somebody great, and I'm very thankful for that. Like I said at the beginning of this, Siddharth, it's these kind of emotions that help me take crazy brave steps, man. I love you. Thank you so much. I promised you bromance. First ஒரு ஹக் பார்த்தீங்க, இப்போ இந்த bromance வார்த்தைகள் மூலமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியாச்சு. ஒரு big round of applause to the two of them. எவ்வளோ ஒரு அழகான பார்ட்னர்ஷிப் இங்கே உருவாகுது, and it's just going to blow up on your screens on Netflix from April 4th. மீரா, நீங்கள் சொல்லுங்கள், ரெண்டு பேருமே மேடி அண்ட் சிட் ரெண்டு பேருமே செட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் வைப் எடுத்துகிட்டு வருவாங்கல்ல, ரெண்டுக்குமே நீங்கள் தான் க்ளோஸாக அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க. அவங்களுடைய வைப் பற்றி சொல்லுங்கள். வில் ஸ்டார்ட் ஆஃப் வித் மேடி. பல படங்கள் அவரோட நடிச்சிருக்காங்க, நல்லாவே தெரியும். Maddie is okay. எனக்கும் மேடிக்கும் again like it was like a பூர்வ ஜென்ம மாதிரி, like அந்த மாதிரி ஏதோ இருக்காங்க. So always been like, I like when Maddie's presence gives me a good feeling, and he's not just an actor, he's a director. He always ரன் பண்ணும்போதும் அதுவே எடுத்து பண்ணும்போதும் ஏதாவது நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணால் சூப்பராக இருக்குது. எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, யூ ஒன்ஸ் டோல்ட் மை மதர், உங்கள் பொண்ணு வந்து ரொம்ப நல்லா. ஸோ he always encourages. அது ரொம்ப ஒரு இதுதான். அப்புறம் சித்தார்த் சொன்ன மாதிரி I think he's a very good human being. He's a very normal person. Like he lives a very normal life, and I think he cares for people around him. So I love you forever, Maddie. I love you so much. Likewise, it's very beautiful. Yeah, so I can go on and on and on about him. Regarding this gentleman here, he's also a very sweet person. Again, perform பண்ணும்போது ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. லைக் இப்போ ஒரு ஆர்டிஸ்ட் பர்ஃபார்ம் பண்ணும்போது he wants that artist to perform really well. And same with Maddie, So and in this film we had like few nice experiences like that, and I could feel Siddharth was like, while I was performing, it was like Siddharth performing. That was his feeling when I performed. Na perform pannadhu avar perform pandra mari feeling. So that's so sweet of him. And he's also a very nice respect. எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, very nice human being. So at the end of the day, நம்ம எல்லாரும் வந்து சினிமா பண்ணும்போது அதெல்லாம் இருக்காங்க, but to work with good people is so important. Talented, at the same time good human beings, அது ரொம்ப முக்கியம். And also of course I want to say a few words about, it's such a lovely to say, Meera, it made you cry a lot in the film. That's just a clue. About when I said that working with good people, all these, even ma'am, everyone, such a lovely feeling. Thank you so much. Fantastic. சசி, நீங்கள் வந்து படத்தில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஃபில்ம் பண்ணியிருக்கீங்க. ஐ திங்க் பல இன்ஸ்டன்சஸில் அதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆனால் ஒரு கிரிக்கெட் மேட்சை நம்ம வந்து மக்களுக்கு அதே எனர்ஜியோட அதே எக்ஸைட்மெண்ட்டோட காட்டுறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு விஷயம். ஹவ் டிட் யூ ரீக்ரியேட் தட்? அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு? ஆக்சுவலாக தட் வாஸ் த டஃபஸ்ட் பார்ட் ஆஃப் த ஷூட். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து கிரிக்கெட்டோட கிராமர் இஸ் வெரி கிளியர். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து டிவியில் தான் அந்த கிராமர் கம்ஸ் த்ரூ, ரைட்? You've seen a lot of cricket films, they take the camera inside the field of play, right? Then it distorts the grammar of cricket. நம்ம என்ன பண்ணோம்னா, actually 6 months we trained with broadcast cameras, because this film needed to have the same drama as you watch in TV.
So we shot with the Star Sports team, we did trials, I understood the grammar. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ball follow camera 1, camera 2, and camera 3. If I don't follow that sequence, you will feel that's not cricket. So I had to study the grammar of cricket, and then also cricket is not something that is played somewhere else in the film. The cricket is a plot point. So each scene when you go to cricket, it's part of the drama. So it not only has to capture the essence of cricket and how it's played, but in the kada ottathod ada seekano actually. So and also neenga pathina live broadcast la vandu CG add panna mudiyadhu. So we needed to find the technology to go back, use how broadcast cameras can be manipulated to use CG, crowd multiplication, all this needed to be thing. So that was the technical aspect of cricket shooting that I needed to padam vandu we started in April 23, and within 3 months the entire talkie portion was done. And then 6 months we prepped, and then we waited for Chepauk Stadium. They gave us that permission only before IPL because they dig the pitch. So we prepped for 9 months, shot it, and so that was like a huge task for us. அதனால தான் சாரி அது அந்த ஏன் அந்த கமிட்மெண்ட்டுங்கிறது கூட நம்ம சொல்லி ஆகணும். ஏன்னா அது ரொம்ப திஸ் இஸ் அ வெரி ஃபில்ம் தட் dwells in a lot of realism. Okay, so when you see a cricket match, it should look like what is cringe-worthy shown and cricket on screen before. So the amount of hard work that Shashi has put in to try to make sure that it looks like a TV show and it's not distracting from the cricket match, because it's an essential part of the film. Similarly, Siddharth had to be in that look for about 1 year so that he can play and learn cricket. So it was ஒரு எக்ஸ்ட்ரீம் அமௌண்ட் ஆஃப் டெடிகேஷனோட இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. அதனால இப்போ நம்ம அவ்வளோவா சொல்ல விரும்பல, படம் பார்த்துட்டு. No, I was about to finish this. மேடி பாருங்க கரெக்டாக அந்த பாயிண்ட் நான் விட்டுற போகிறேன்னு சொல்லிட்டு சித்தார்த். See, the thing is, the second part is the authenticity of the characters who are playing cricket. So Sid needed to like really get into the body language. Body language என்றது வந்து you have to practice that body language, right? When you hit a shot, நீங்கள் பார்த்துப்பீங்க, அது கிரிக்கெட்டர் மாதிரி இல்லைன்னா ஆக்டர் மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் ஆச்சு. ஸோ he trained with the coaches from Ashwin's Academy for 6 months, and cricket ball face பண்றதுன்றது வந்து it's a really difficult task. So if you all the strokes are actually real strokes where bowlers from the Ranji Trophy team have actually, like, all of them are real cricketers. So he's literally facing a bowler who's bowling at 135 kilometers, 140 kilometers to play that thing. So that on the level of dedication, you couldn't see that authenticity. பிரில்லியன்ங்க. இதனால தான் 13 வருஷம் ஆயிருக்கு இந்த படம் மக்களுக்கு வந்து சேர்றதுக்கு. அண்ட் இதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னொரு ஜாப் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐபிஎல்னுடைய ஃபைனல் ப்ராட்காஸ்ட் டைரக்டர் நீங்கள் மாறிடலாம், பிகாஸ் யூ நோ தட் மச் அபவுட் இட். பட் லாஸ்ட்லி பிஃபோர் வி மூவ் ஃபார்வர்ட் வித் திஸ் இவெண்ட், சக்தி எங்களுக்காக 2 லைன்ஸ் நீங்கள் பாடியே ஆகணும். இந்த பாடல் நாங்கள் வந்து இன்னைக்கு நாள் பூரா கேட்டிருக்கோம். ஐ திங்க் இட்ஸ் கால்ட் ஹோப் இல்லையா?